கோவையின் புறநகர் பகுதியில் ஒரு சின்னஞ்சிறிய டிரான்ஸ்போர்ட் அலுவலகம். அந்த அலுவலகத்தின் உரிமையாளர்தான் சரவணகுமார். வெளியூர்களுக்கு மணல், சிமெண்ட் மற்றும் கட்டுமானப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் 4 பெரிய லாரிகளை அவர் வைத்திருந்தார். தன்னுடைய கடின உழைப்பாலும் நேர்மையான வியாபாரத்தாலும் நிறைய பேர் மத்தியில் மதிப்பை பெற்றிருந்தார். இருப்பினும் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. அது திருமணமாகாத நிலை. அவருக்கு வயது 32 ஆகியிருந்தும் அவரது மனம் எந்த பெண்ணின் மீதும் திருமண எண்ணத்துடன் ஈடுபட மறுத்தது. அவரது தனிமையான வாழ்க்கையின் ஒரே ஆதாரம் அவரது பெற்றோரும் அவரது தங்கையும்தான். சில மாதங்களுக்கு முன்புதான் தன்னுடைய ஒரே தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணத்திற்காக அவர் வாங்கிய கடன்களை கடைசி ரூபாய் வரை அடைத்து முடித்த பெருமிதம் அவரிடம் இருந்தது. ஆனால் அவரது நண்பர்கள் கூடும்போது, அவர்கள் தங்கள் மனைவியருடன் வருவதை பார்க்கும்போது அவருக்குள் ஏதோ ஒரு ஏக்கம் உருவாகும். அந்த ஏக்கத்தை மறைக்க அவர் தன்னுடைய வேலையிலும் தனது நண்பர்களுக்கு உதவுவதிலும் கவனம் செலுத்தினார். அவருக்கு மிக நெருங்கிய நண்பர் ராஜேந்திரன். இருவரும் சிறுவயது முதல், அதாவது பள்ளி பருவத்திலிருந்தே உடன் படித்தவர்கள், விளையாடியவர்கள், ஒன்றாக வளர்ந்தவர்கள். ராஜுவுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. அவன் மனைவி அபிராமி மிகவும் அழகானவள், பண்பானவள், எல்லோரிடமும் இனிமையாக பேசும் குணமுடையவள். சரவணனின் தனிமையை உணர்ந்தவள் போல் அவள் அவரிடம் எப்போதும் அம்மா போலவும் தங்கை போலவும் பாசமாக நடந்து கொள்வாள். ராஜு வீட்டிற்கு சரவணன் செல்லும் ஒவ்வொரு முறையும் அவள் அவருக்கு விருப்பமான பலகாரங்களை செய்து வைப்பாள். இந்த சாதத்துக்கு ருசியே தனியாக இருக்கு அபி என்று சரவணன் பாராட்டும் போது அவள் முகத்தில் பெருமிதம் பொங்கும். இந்த உறவு நாளடைவில் மேலும் பலமடைய தொடங்கியது. சரவணனின் அம்மா கூட ராஜுவைப் போல ஒரு மருமகள் நமக்கும் கிடைத்தால் எவ்வளவு நல்லது என்று ஆசைப்படுவார். ஆனால் சரவணனோ எனக்கு இப்போது வேண்டாம் அம்மா என்று மழுப்பி விடுவான். ஒரு நாள் சரவணனும் அபிராமியும் மட்டும் வீட்டின் டெரஸில் பேசிக்கொண்டிருந்த போது அபிராமி ஒரு கேள்வியை முன்வைத்தாள். நீங்கள் ஒரு நல்ல ஆள், நல்ல வருமானம், எதற்காக இப்போதும் கல்யாணம் பண்ணிக்கிறதில்லைங்க? அந்த கேள்வி சரவணனின் மனதில் இருந்த பழைய காயத்தை திறந்தது. அபிராமியின் கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கிய சரவணன் இறுதியாக அவனது கடந்த காலத்தின் இருண்ட பக்கத்தை திறக்க தீர்மானிக்கிறான். அவன் சொல்லப்போகும் உண்மைதான் அவனை இன்று வரை திருமணத்தை வெறுக்க வைத்திருக்கிறது. டெரஸில் அமர்ந்திருந்த சரவணன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர் அவனது குரலில் ஒரு வேதனை தெறிக்க அவன் பேச ஆரம்பித்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அபி, நான் கல்யாணம் பண்ணினேன். எங்க அப்பா அம்மா ரொம்பவும் ஆசையோட பார்த்து எனக்கு மனம் விரும்பிய பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ பேர் பவித்ரா. நான் அவளை என் கண்ணு மணியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையே ஒரு கனவாக தெரிந்தது. அவன் குரல் இடறியது. ஆனா எங்க கல்யாணத்துக்கு அடுத்த நாளே சில விஷயங்கள் மாற ஆரம்பித்தது. எனக்கு எதையும் சொல்லாமல் அதோடு எங்க வீட்டுக்காரங்களோட வீட்ல இருந்த சில பிரச்சனைகளுக்காக கடன் வாங்கியிருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் இதை முன்னாடியே சொல்லல? அதுக்கு அவ, கணவனாகிய நீ அதைத்தானே பார்த்துக்கணும், நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா. நாங்க இருவரும் சண்டை போட ஆரம்பிச்சோம். சரவணன் தன்னுடைய திருமணம் முறிந்த முதல் காரணத்தை அபிராமியிடம் பகிர்ந்தான். ஆனா உண்மையான அதிர்ச்சி எனக்கு கல்யாணமாகி 3வது நாள்ல வந்தது. வீட்ல ஒருத்தரும் இல்லாத நேரத்துல என் மனைவி ஒரு கடிதத்தை வச்சுட்டு கிளம்பிட்டா. அதுல உங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இது கட்டாயம், நான் என் காதலனோட போறேன், என்னை தேடி வராதீங்க அப்படின்னு எழுதியிருந்தது. நான் அதை படிச்சு முடிச்சதும் என் உலகமே நொறுங்கி போயிட்ட மாதிரி இருந்தது. என் கண்ணு முன்னாடி இருண்டு போச்சு. என்னால் மூச்சே விட முடியல. நான் கூக்குரலிட்டு அழுதேன். எங்க வீட்டு பேரு, மானம் எல்லாமே போயிட்ட மாதிரி உணர்ந்தேன். அவன் கண்கள் கலங்கின. இதற்கெல்லாம் அப்புறம் சமூகம் என்ன சொல்லுமோன்னு பயந்து எங்க அப்பா அம்மா அதை மூடி மறைச்சாங்க. எங்களோட உறவினங்க கூட எங்களுக்கு தூரமானாங்க. நான் தான் அந்த பொண்ணுக்கு என்ன நேர்ந்திருக்குமோன்னு கவலையோடு இருந்தேனே தவிர நான் ஒரு பலியா ஆனேன். ஆனா அந்த அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துருத்து. திருமணம்னா ஒரு பொய்யான உறவு,
அது ஒரு சங்கிலி. அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன். நானா திருமணம் பண்ணிக்கலைனாலும் யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. அவன் முடித்தான். அபிராமி அவனை பார்த்தாள். அவள் கண்களில் பச்சாதாபமும் புரிதலும் தெரிந்தது. இது உங்களோட வாழ்க்கை சரவணன். எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை. நல்லதும் நடக்கும். நீங்க நம்பிக்கையை விடாதீங்க என்றாள். ஆனால் சரவணனோ இந்த வாழ்க்கையில எனக்கு இனி திருமணமே வேண்டாம் என்ற தன் முடிவில் உறுதியாக இருந்தான். அந்த நேரத்தில் அபிராமி அவனுக்கு ஒரு சகோதரியைப் போல ஆதரவாக இருந்தாள். ஆனால் அவனோ இவ்வளவு புரிதலுள்ள ஒரு பெண் கூட கிடைக்குமா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அதை அவளிடம் சொல்லாமல் விட்டுவிட்டான். சரவணனின் வாழ்க்கையில் நடந்த சோகத்தை அறிந்த அபிராமிக்கு அவனிடம் பரிவு அதிகமானது. ஆனால் அவனது காயம் ஆறுவதற்குள் விதி மீண்டும் ஒரு பெரும் சோதனையை அவர்களுக்கு முன்னால் வைக்க தயாராகிக் கொண்டிருந்தது. மாதங்கள் ஓடின. சரவணன் தனது வேலையில் மூழ்கியிருந்தான். அபிராமி தனது குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் ராஜுவுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவர்களின் வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் ராஜுவின் வேலையில் ஏற்பட்ட சிறு நிதி நெருக்கடிகள் அபிராமியை சரவணனை நாட வைத்தன. சில சமயங்களில் வீட்டு குத்தகைக்காகவோ குழந்தையின் பள்ளி கட்டணத்திற்காகவோ சரவணனிடம் உதவி கேட்பாள். சரவணன் ராஜுவின் நண்பன் மட்டுமல்ல, ஒரு சகோதரனைப் போல அவனுக்கு உதவுவதில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தான். இது உனக்கு தேவையில்லாம போகலாம், நீ இதை வச்சுக்கோ என்று சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்து அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உதவுவான். அது ராஜுவுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அபிராமிக்கும் சரவணனுக்கும் இடையில் ஒரு தனி புரிதல் இருந்தது. இப்படி இருந்தபோது ஒரு நாள் மாலை அபிராமியிடமிருந்து சரவணனுக்கு ஒரு பதட்டமான தொலைபேசி அழைப்பு வந்தது. சரவணன், உடனே எங்க ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ராஜுவுக்கு மாரடைப்பு. சரவணன் அதிர்ச்சியில் அங்கிருந்து புறப்பட்டு வேகமாக மருத்துவமனைக்கு ஓடினான். அங்கே சென்று பார்த்தால் அபிராமி கண்ணீர் வடித்துக்கொண்டு நின்றிருந்தாள். ராஜு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அதிர்ச்சியில் அபிராமி அப்படியே சமைந்து போனாள். அவளால் நம்பவே முடியவில்லை. இப்போ நான் என்ன பண்றதுனே புரியல சரவணன் என்று அவள் அழுதாள். எனக்கு யாரும் இல்லை. என் உலகமே ராஜுதான். அவரும் இல்லாம போயிட்டாரே. சரவணன் தன் வேதனையை மறைத்து அவளுக்கு ஆதரவாக நின்றான். ராஜுவின் இறுதி சடங்குகள் அனைத்தையும் சரவணனே மிகுந்த மரியாதையுடன் செய்து முடித்தான். அந்த சமயத்தில் ராஜு வாங்கியிருந்த கடன்களும் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தது. கடன் கொடுத்தவர்கள் அபிராமியிடம் கேட்க வந்தனர். அவள் என்னிடம் எதுவும் இல்லை என்று நடுங்கினாள். சரவணன் அந்த அனைத்து கடன்களையும் அடைத்து அபிராமியை அந்த தொல்லையிலிருந்து காப்பாற்றினான். அப்போது முதல் சரவணன் அபிராமியின் வீட்டிற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான். குழந்தையின் பள்ளி கட்டணம், மருந்துகள், அவர்களின் அன்றாட செலவுகள் அனைத்தையும் அவனே கவனித்து கொண்டான். அவன் அவளுக்கு உடன் நின்றான். ஆனால் அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு நண்பனாக, சகோதரனாக இருந்த அவனுக்கு இப்போது அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் மனது ஒரு புதிய உணர்வை அனுபவித்தது. அந்த உணர்வு பாசத்திற்கும் அப்பாற்பட்டது. சரவணன் மனத்தில் அபிராமி மீது உண்டான புதிய உணர்வு அவனை ஒரு கட்டத்தில் அவளிடம் ஒரு பெரிய கேள்வியை கேட்க வைக்க தயாராகிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாள் அந்த கேள்வி அவர்கள் இருவரின் உறவையும் மாற்றி அமைக்கும் என்பதை அவன் அப்போது உணரவில்லை. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் ஓடின. அபிராமியின் வாழ்க்கை சரவணனின் உதவியால் சற்று சீரானது. அவன் அவளுக்கு ஒரு தூணாக இருந்தான். ஆனால் சரவணனின் மனதில் இப்போது ஒரு குழப்பம். அவளிடம் அவன் உணர்ந்தது பச்சாதாபமா, அனுதாபமா, அல்லது அதற்கு அப்பாற்பட்டது ஒன்றா? ஒரு நாள் அபிராமியின் குழந்தைக்கு பிறந்த நாள். அன்று சரவணன் அங்கு வந்தான். அபிராமி அவனுக்கு மிகவும் பிடித்தமான பலகாரங்களை செய்து வைத்திருந்தாள். சாப்பிடும்போது சரவணன் அவளை உற்று பார்த்தான். அபி, உன்னை முதல் முறை பார்க்கும்போதே எனக்கு நீ நல்லவன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் என்று நான் நினைக்கவே இல்லை. அவள் தயங்கினாள். என்ன சரவணன்? அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான்.
எனக்கு உன்னை மிகவும் பிடிச்சு போச்சு. என்னால் உன்னை இன்னும் நெருங்கி பார்க்க முடியுமா? நான் உனக்கு உடன் இருக்கணும். நீ எனக்கு உடன் இருப்பாயா? அபிராமியின் இதயம் படபடத்தது. அவள் முகம் சிவந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு பயமும் இருந்தது. என்னை மன்னிக்கவும், ஆனால் நான் ராஜுவின் மனைவி. மேலும் எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. என்னால் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனையாக ஆக முடியாது. சரவணன் அவளை சமாதானம் செய்தான். ராஜுவின் மனைவி மட்டும்தான் நீ. ஆனால் நீ ஒரு பெண். நீ வாழ வேண்டும். உன்னோடு வாழ விரும்புகிறேன். நான் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன். உன் குழந்தை எனக்கு சொந்த குழந்தை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதில் கவலை இல்லை. நான் எனது முடிவில் உறுதியாக இருக்கிறேன். அவள் மனதில் ஒரு போராட்டம். சமூகம், உறவினர்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அவளை தடுத்தன. ஆனால் சரவணனின் உண்மையான அன்பும் அவளுக்கு அவன் அளித்த பாதுகாப்பும் அவள் மனதை கவர்ந்தன. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு உடன்தான் இருப்பேன் சரவணன். ஆனால் நான் இப்போதே முடிவு எதுவும் சொல்ல முடியாது என்றாள். அன்று இரவு முழுவதும் அவள் சரவணனின் கேள்வியை பற்றி சிந்தித்தாள். பக்கத்திலிருந்த தன் குழந்தையை பார்த்தாள். இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தந்தை தேவை. அவனுக்கு நல்ல எதிர்காலம் தேவை. சரவணனை விட நல்லவன் யார்? அவனுக்கு நான் வேண்டுமானால் என் மகனும் அவனுக்கு மகனாகும் என்று அவள் முடிவெடுத்தாள். மறுநாள் காலை சரவணனுக்கு சரி என்று சொல்லி அவள் சம்மதத்தை தெரிவித்தாள். அபிராமியின் சரி என்ற வார்த்தை சரவணனுக்கு ஒரு புத்துயிர் அளித்தது. ஆனால் இந்த முடிவை சமூகத்திற்கு எப்படி சொல்வது? அவர்கள் தங்களுக்குள் மட்டும் இந்த உறவை கொண்டாட முடியுமா? அந்த சவாலை எதிர்கொள்ள அவர்கள் தயாரானார்கள். முடிவை எடுத்த பிறகு சரவணனும் அபிராமியும் தங்கள் காதலை உலகிற்கு சொல்ல முடிவு செய்தனர். ஆனால் சரவணன் மட்டும் இது ஒரு ஆடம்பரமான நிகழ்வாக இருக்கக்கூடாது. நம் மனதில் உள்ள மகிழ்ச்சிதான் முக்கியம் என்று நினைத்தான். அவர்கள் ஒரு அமைதியான சூழலில் ஊரின் ஓரத்தில் இருந்த பழமுருகன் கோவிலில் மிகவும் எளிமையாக குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டும் வந்து சிரமப்பட்டு இந்த திருமணத்தை நடத்தினார்கள். யாரும் எதிர்பாராத இந்த திருமணத்தை சில உறவினர்கள் புறமுதுகு காட்டினாலும் சரவணனின் பெற்றோர் அபிராமியை ஒரு மகளாக ஏற்றுக்கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு சரவணனின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம். அபிராமி அவனது வீட்டில் குடியேறினாள். அவள் முன்னாள் கணவரின் குழந்தையையும் சரவணன் மிகவும் நேசித்தான். அவனுக்கு அந்த குழந்தை மீது உயிருக்கு உயிரான பாசம். 1 வருடம் கழித்து அபிராமி சரவணனுக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். சரவணனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் அவனது அன்பு 2 குழந்தைகளுக்கு மத்தியிலும் சமமாகவே பகிரப்பட்டது. தான் பெற்ற குழந்தையை மட்டுமல்ல, அபிராமியின் முதல் குழந்தையையும் சரவணன் தனது சொந்த குழந்தையைப் போலவே நேசித்தான். இவன் எங்களுக்கு கிடைத்த கொடை என்று அவன் அந்த குழந்தையை பார்த்து பெருமைப்பட்டான். ஆனால் சமூகத்தில் இன்னும் சில கிண்டல்கள் இருந்தன. இவனுக்கு எதுக்கு இந்த பொண்டாட்டி? 2வது கல்யாணம். பிள்ளைங்களுக்கு நல்லது கிடையாது. இப்படி பல பேச்சுகள் வந்தன. ஆனால் சரவணனும் அபிராமியும் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. எங்க வாழ்க்கை, எங்க சந்தோஷம். எங்களை எங்க கையால நாங்க உருவாக்கினோம். யார் மத்தியிலும் நாங்க ஒட்டிக்கொண்டு இருப்போம் என்ற உறுதியுடன் இருந்தனர். பல ஆண்டுகள் கடந்தன. சரவணனின் தொழில் நன்றாக ஓடியது. அபிராமி ஒரு நல்ல தாயாகவும் மனைவியாகவும் விளங்கினாள். 2 குழந்தைகளும் ஒன்றாக வளர்ந்து பள்ளி செல்ல ஆரம்பித்தன. சரவணனின் வீடு இப்போது ஒரு சிறிய சொர்க்கமாக இருந்தது. அவர்களுக்கிடையில் இருந்த புரிதலும் அன்பும் நம்பிக்கையும் அவர்களது வாழ்க்கையை ஒரு அற்புதமான பயணமாக மாற்றியது. இந்த கதையின் இனிமையான முடிவு நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. அன்பிற்கு வயது, காலம், சூழ்நிலை எதுவும் தடையில்லை. ஆனால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொண்ட எல்லா தடைகளையும் சமூகத்தின் பார்வைகளையும் மீறி நின்றிருக்கிறார்கள். இதுவே உண்மையான அன்பின் வெற்றி. சரவணன் மற்றும் அபிராமியின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைந்தது. முதல் சில மாதங்களில் அபிராமிக்கு புது வீடு, புது மனிதர்கள், புது சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது சவாலாக இருந்தது.
ஆனால் சரவணனின் தொடர்ந்த ஆதரவும் அவனது பெற்றோரின் அன்பும் அவளுக்கு உறுதியளித்தது. வீட்டில் சரவணனின் அம்மா அபிராமியை மருமகளாக மட்டுமல்ல, ஒரு மகளாகவே பாவித்தார். அவள் கையால் சமைத்த உணவு அவர்கள் குடும்பத்தில் மிகவும் விரும்பப்பட்டது. ஆனால் முக்கியமானது, சரவணன் அபிராமியின் முதல் குழந்தையான அருணுக்கு எவ்வாறு தந்தையாக நடந்து கொண்டான் என்பதுதான். அருண் முதலில் சற்று கூச்சமாகவும் பயமாகவும் இருந்தான். ஏனெனில் அவனுக்கு சரவணன் ஒரு அந்நியன் போல் இருந்தான். ஆனால் சரவணன் ஒரு நல்ல நண்பனாக அருணின் விருப்பங்களையும் விளையாட்டுகளையும் கவனித்தான். அவனுடன் பேசினான். அவனது பள்ளி பாடங்களில் உதவினான். ஒரு நாள் அருண் சரவணனை அப்பா என்று அழைத்தபோது அது சரவணனின் வாழ்க்கையில் மிகவும் இனிமையான தருணங்களில் ஒன்றாக இருந்தது. அருணின் அழைப்பில் அவனது பாசத்தைக் கண்டு சரவணன் உருகிப்போனான். பின்னர் சரவணனுக்கும் அபிராமிக்கும் சிவா என்ற மற்றொரு குழந்தை பிறந்தது. வீடு இன்னும் கோலாகலமானது. ஒரே வீட்டில் 2 தாய்மார்கள், 2 தந்தைகள், 2 குழந்தைகள் என்ற பலதரப்பட்ட உறவுகளும் இருந்தாலும் அங்கு ஒரு ஒற்றுமை இருந்தது: அன்பு. காலப்போக்கில் சரவணனின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட அவர்களின் முடிவை புரிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டனர். ஊரில் இருந்த சில கிண்டல்கள், எரிச்சல்கள் கூட சரவணனின் நேர்மையான நடவடிக்கைகளால் குறைய ஆரம்பித்தன. அவனது வியாபார பங்காளிகள் மற்றும் ஊரே அவனை நேர்மையான சரவணகுமார் என்று அழைக்க ஆரம்பித்தது. 2 குழந்தைகளும் பள்ளியில் சிறந்த மாணவர்களாக இருந்தனர். சரவணன் அந்த 2 குழந்தைகளையும் சமமாக பார்த்தான். ஒருவருக்கு என்ன வாங்கினாலும் மற்றவருக்கும் அதையே வாங்கினான். ஒரு மகனைப் போல அருணையும் சிவாவையும் நேசித்தான். குடும்பத்தில் யாருக்கும் எப்போதும் எந்த குறையும் இல்லை. இப்போது அவர்கள் ஒரு சூரிய குடும்பம் போல் ஒளிர்ந்தனர். தங்களின் உண்மையான அன்பை சமூகத்தின் கண்களிலிருந்து மறைக்காமல் பெருமையுடன் வாழ்ந்தனர். ஒவ்வொரு வருடமும் அவர்களின் திருமண தினத்தில் சரவணன் அபிராமியை ஒரு ரோஜா பூவும் ஒரு இனிப்பும் வாங்கி கொடுப்பது வழக்கம். அந்த சின்ன சின்ன காரியங்கள்தான் அவர்களின் உறவை பலப்படுத்தியது. சரவணன் மற்றும் அபிராமியின் கதை வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையான அன்பும் தைரியமான முடிவும் பொறுப்பும் எப்படி அழகான வாழ்க்கையை உருவாக்கும் என்பதற்கான ஒரு அழுத்தமான உதாரணமாகும். இந்த காதல் கதை இப்படி மகிழ்ச்சியாக முடிந்தாலும் இதில் நிறைய சவால்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் உள்ளன. அந்த பாடங்களை நினைவில் கொள்ளுங்கள்.